திருக்கடையூரில் குதிரை மாட்டு வண்டி பந்தய போட்டிக்கு தடை விதித்ததால் பொதுமக்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர். நாகை மாவட்டம் திருக்கடையூரில் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் அன்று குதிரை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடப்பது வழக்கம். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் இப்போட்டியை இந்த ஆண்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வந்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு எல்கை பந்தயம் நடத்துவது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதை காரணம் காட்டி திருக்கடையூரில் அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து பந்தயம் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் நாகை மாவட்ட மக்கள் பெரும் ஏமாற்றமடைந்துள்ளனர். பாரம்பரியமாக நடைபெற்று வந்தது திருக்கடையூர் பகுதியில் ரேக்லா பந்தயம். அந்த பந்தயத்திற்கு காவல்துறையும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பிருக்கின்ற காரணத்தினால் காவல்துறை அனுமதி அளிக்க மறுத்துவிட்டது. அதனை ஒட்டி இந்த வர்த்தகர் சங்கத்தின் சார்பில் திருக்கடையூரில் கடையெடுப்பு போராட்டமும், அதனை ஒட்டி பொதுமக்களும் வணிக வர்த்தக நிறுவன உரிமையாளர்களும் சேர்ந்து கருப்பு கொடி போராட்டம் நடத்தி எங்களுடைய எதிர்ப்பினை காளை மாடுகளுடனும் குதிரைகளுடனும் சேர்ந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி நாங்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய கன்னட ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குதிரை வளர்க்கறதுனால லாஸ் தான் இருந்தாலும் குதிரையோட ஆர்வத்தில் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால எங்களுக்கு காசு வருமானமோ எதுவுமே கிடையாது. நாங்கள் விவசாயத்தை குடும்பம் சேர்ந்தவங்க தான். இந்த ரெகுலர் நிப்பாட்டினால மன வருத்தம் அதிகமாயிருக்கு. குதிரையை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். சாதாரணமா ஒரு மிருக ஆர்வலர்கள் இதை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லிட்டு போடுவாங்க வாய்ச்சோடால் மட்டும்தான். மிருக வதை சட்டத்தில் இது சேர்றது ரொம்ப தப்பு. எது வதை பண்றோங்கிறதே கிடையாது. அதை எவ்வளவு குழந்தை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு அதை அவ்வளவு செலவு பண்ணி இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கடை வீதியில் திரண்ட பொதுமக்கள் எல்கை பந்தய போட்டியாளர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் குதிரை மாடுகளுடன் கையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் போராட்டம் நடத்தியவர்களை விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போராட்டத்திற்கு 7 ஊராட்சி பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் திருக்கடையூர் பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்க சீர்காழி டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையில் ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர்.